கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், இந்த அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களுக்கான உட்கட்சி புசல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கூட அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பு, வேலுமணி தரப்பு என்று இருவேறு தரப்பா பிரிந்திருக்காங்க. இதற்கு மத்தியில விஜய் அவர்கள் குதிரை பெரம்னா நடத்தினான்னு ஒரு கருத்து வருது. உச்ச நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி தரப்பு சார்பில் ஒரு வழக்கு கூட தொடுக்க போறாங்க. 25 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்யணுன்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. இந்த சூழல்ல இன்றைய தினம் சபாநாயகரை சந்திச்சு கொறடா யாரு நியமிக்கிற ஒரு பெரிய சர்ச்சை கூட எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது ஒண்ணுதான். அதாவது நம்ம இது நம்ம பேசியிருந்தோம். எடப்பாடி பாத்தீங்கன்னாக்கா அவரை கைவிட்டு கை செய்து அதை அவர் கையை விட்டு கட்சி போயிரும்ன்றது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எதிர்பார்த்த ஒண்ணுதான். இப்போ இந்த 47 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பதவி இருந்தால் அவங்க பொதுச் செயலாளர், அதாவது இந்த சிவி சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், அவரோட இருந்த விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எல்லாருமே எந்த அளவுக்கு இந்த எடப்பாடியை தூக்கி பிடிச்சாங்களோ அந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பதவி வெறி மாறி மாறி. அதாவது இந்த ராஜகுமாரன் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்களுக்குள்ள சொல்லிக்கிடுவாங்க பாருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவன் அது என்னமோ சொல்லுவான் பாருங்க, இவன் நான் ரொம்ப பொறுக்கிமா, நான் முள்ள மாறிமா, இப்ப இது மாதிரி மாறி மாறி அவங்களே அவங்கள பாத்தீங்கன்னாக்க வெளிப்படுத்திக்கிருக்காங்க. இந்த படம் பார்க்கல சார், நிகழ்வுல அதுதான் நடந்துக்கிருக்கு. இது இயற்கையானது, இது அவசியம் தான். அதுக்காகவே நம்ம முதல்வர் விஜய்க்கு நன்றி சொல்லுவோம். ஆனா இவருக்கு இவங்களுக்கு மந்திரி பதவியெல்லாம் கொடுத்தாராக்க அவர் மாற்றத்துக்கு உண்டான தலைவரா இந்த மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதையும் இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்குவோம். இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் பல்வேறு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. கொறடா நியமனம் என்பது கட்சி தலைவருக்கு அதிகாரம் என்று உச்ச நீதிமன்றத்துல ஒரு மகாராஷ்டிரா வழக்குல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எதை பார்ப்பாங்கனாக்க 3 2 பங்கு மெர்ஜர் நடந்ததா, அதாவது இதுல ஒரு விலக்கு இருக்குனாக்க முதல்ல 3 1 பங்குன்றது 2003 தீர்ப்புக்கு அப்புறம் 3 2 பங்குன்னு வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த 25 எம்எல்ஏக்கள் தனி அணியா செயல்படுறத யார் கொறடா நியமனிக்கும் அதிகாரம்ன்றதை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப கட்சியோட அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் இன்னைக்கு வரைக்கும் பழனிசாமி தான் இருக்காரு. அவர் தான் கொறடா நியமனத்திற்கு அதிகாரம் பெற்றவர்ன்றத நான் சொல்லல, முன் தீர்ப்புகள், அதாவது உச்சநீதிமன்ற முன் தீர்ப்புகள் இருக்கு. இப்ப அவர் மனு கொடுக்கும் போது இந்த மனுவை பார்த்தீங்கன்னாக்க மனு மீது நடவடிக்கை வைக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? முழுக்க முழுக்க சபாநாயகருக்கு. சபாநாயகர் பார்த்தீங்கன்னாக்க அவரோட தனி அதிகாரம் இது. சபாநாயகருக்கு இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய உத்தரவிட வேணா, அதாவது கால நிர்ணயம் கால தாமதத்தை குறித்துதான் வழக்கு போட முடியும் தவிர அவர் 3 மாசம் கூட, அதாவது ஒரு குறைத்த காலம்ன்றது நிர்ணயம் இல்லாத 3 மாத காலத்துக்குள் நடவடிக்கைனா கூட ஒரு தீர்ப்பு இருக்குது. தேடி பார்க்கும்போது ஒரு 3 மாத காலங்களுக்குள் கூட நீங்க அந்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற போது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய சட்டச்சூழல்ல சட்ட நிலையில பாத்தீங்கன்னாக்க கொறடா நியமிக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு, அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் இருக்கு. அவர் மனு கொடுக்கும்போது அந்த மனு மீது உரிய முறையில பரிசீலிக்க வேண்டிய அவசியம் சபாநாயகர் இருக்கு. சபாநாயகர் தீர்ப்பை எதிர்த்து இருதரப்புமே உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம். உயர்நீதிமன்றத்துக்கு நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மனு தாக்கலாம். முதல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஜுடிஷியல் ரிவ்யூக்கு, அதாவது நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது. அப்ப இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு முடிவு வராது. எப்படி வராது? உடனே இவரை தகுதி நீக்கம் செய்ய போறதும் இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண போது அவங்க வழக்கு அப்ப இதுனா ஒரு ப்ராசஸ். அதாவது ஏற்கனவே 18 எம்எல்ஏ என்ன நடந்துச்சோ அதே நிலைதான் இதுல நடக்கும். ஆட்சிக்கு பங்கம் இருக்காது, அவ்வளவுதான். இப்போதைக்கு சபாநாயகர் நீக்குவாங்களா? இப்ப சட்டம் என்னங்க சார் சொல்லுது? இந்த 28 அதாவது சட்டம்ன்றது இல்லைங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது 10வது அட்டவணையில 4வது பத்தியில தான் இதை சொல்றாங்க. கட்சி தாவல்ன்றது சொல்றாங்க. அதோட அதிகாரம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சபாநாயகருக்கு இருக்கிறதுனால சபாநாயகர் பார்த்து முடிவெடுக்கிறது. இப்ப இதுல என்ன நம்ம இதுல கேட்க வேண்டிய சட்ட பிரச்சனைனாக்க, அதாவது கொறடா நியமனம் யாரு அதிகாரப்பூர்வமா கொறடா நியமிக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குனாக்க கட்சி தலைவருக்கு தான் இருக்கு. அந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி நியமிச்சது கொறடாவா கருத வேண்டியிருக்கு. இவங்க பாத்தீங்கன்னாக்க அந்த மெர்ஜருக்கு உண்டான எண்ணிக்கை இவங்கிட்ட கிடையாது. 3 2 பங்குன்ற போது 47 எம்எல்ஏக்கள்ல 31.33 எம்எல்ஏ, அதாவது 32 எம்எல்ஏ வேணும், அவங்க கிட்ட கிடையாது. அப்படின்ற சூழ்நிலையில இவர் பாத்தீங்கன்னாக்க இவங்க மனு கொடுத்தா கூட யார் மனுவை எடுத்துக்கிறோம்ன்றத அது சபாநாயகரோட முடிவுதான்.
சபாநாயகர் மாறி கூட எடுத்தா கூட அதை வந்து வழக்கு அதுக்கப்புறம் தான் வழக்குக்கு போக முடியும். அந்த வழக்கு வரும்போது அது ஒரு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் திருப்பி அதுக்கு மேல்முறையீடு இருக்கு. இப்படி நிறைய போய்கிட்டே இருக்கும். முதல்ல உயர்நீதிமன்றத்தினால வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இதுல முக்கியமா சிவி சண்முகம் தரப்புல இருந்து பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுக்கு பிறகுதான் அந்த கட்சி வந்து இப்படி போயிருச்சு, அவருக்கு ஆளுமை இல்லைன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. அவர் பேசின பேச்செல்லாம் எத்தனை பேச்சு இருக்கு. சிவி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு விட்டு பேசின பேச்சா, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எடையேங்க அப்பா சசிகலாவை பேசினது என்ன, இந்த ஓபிஎஸ் பேசினது, பன்னீர்செல்வத்தை பேசினது என்ன, அதே பேச்சுத்தே இன்னைக்கு காலத்தின் கட்டாயம், துரோகத்திற்கான சம்பளம், துரோகம். அதனால எடப்பாடி பழனிசாமியால் பேச வைக்கப்பட்ட அதே சிவி சண்முகம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட பொதுக்குழுவை கூட்டணும், நாங்க உங்களை பொதுச் செயலாளராக ஏத்துக்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னா பொதுக்குழு கூட்டணும்னு சொல்றாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து நீக்கிறக்க ஒரு மறைமுக இருக்கு. அதுக்கு பொதுக்குழு கூட்டுனாவே நம்ம பொதுக்குழு உறுப்பினர் விலக்கி வாங்கிட்டாக்க அவர் மாத்திட்டமாக்க இவங்க கட்சியா இருந்தல. அது கூட அடுத்தடுத்து தன்னை, அதாவது பதவி வீரின்றது, அதிகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பசிங்க. அது ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னாக்க பணத்தை நோக்கி ஓடுவேன், பணம் கிடைச்சோன்னே அதுக்கப்புறம் பெண்ணை நோக்கி போடுவாங்க. அதெல்லாம் தவறா சொல்லக்கூடாது தாய்மார்களை. அவனுக்கு ஆசை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க அதிகாரம்ன்ற ஒரு சுயேட்சை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு அதை விடுறதுக்கு மனசே வராது. அந்த அதிகார வெறிதே வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களை நோக்கி இந்த மக்கள் சேவையா, அதான் சொல்ற நாங்க என் பேச்சை பார்த்தீங்களா, நாங்கள் சன்னியாசத்துக்கு வந்தோம்ன்ற போது, அப்ப நீ வந்து உன்னோட அதிகார பசிக்காக நீ என்ன வேணாலும் பேசுவ, நீ என்னன்னாலும் செய்வ, உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் முட்டாப்ப. இல்ல அந்த சன்னியாசியான்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி நோக்கிதான். நீங்க எதுக்காக வந்தீங்க? நாங்க பதவிக்காக. அப்ப 2 பேருமே அதுக்கு தானே வந்தோம்ன்றாங்கல்ல. ஆக இப்படிப்பட்ட நபர்களைத்தான் அந்த அம்மா உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது ஆளுமைன்னு சொல்றீங்கல்ல, இரும்பு பெண்மணி ஜெயலலிதான்னு சொல்றீங்கல்ல, அந்த அம்மா இப்படிப்பட்ட தற்குறிகளையும் அடிமைகளையும் உருவாக்கி வச்சிருக்கும் போதே இவனுக்கு கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நடிகை வந்து ஆட்சியானா இப்படித்தான் இருக்கும். விஜய்க்கு இதே நிலைமை வரும். அவர் யார், அவர்கிட்ட இருக்க ஒரு கொள்கைவாதிகளும் சித்தாந்தவாதிகளை மறைக்காம பாத்தீங்களாக்கு அந்த பாருங்க, ஒரே நாள்ல போட்டு ஒரு சோசியனை வந்து பாத்தீங்கன்னா பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்துருச்சு. அவனை பார்த்தமாக்க அவன் பெரிய வந்து பாத்தீங்கன்னாக்க பிரம்மா மாதிரி பேசுறான். அவன் யாரு, அவனை பார்த்தாக்க அவன் எங்க ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க 3 முண்டாட்டியை கட்டிக்கிட்டு அவன் பண்ண அட்டூழியம் ஏகப்பட்டதா இருக்கு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவிட்ட ஒட்டி அதுக்கப்புறம் அத்வான்கிட்ட போய் எங்கெங்கேயோ போயிட்டு வந்து கடைசியில துபாய் வரைக்கும் போய் பேரை அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரை பார்த்து என்ன ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்னு வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஎம் அவன் உட்காந்து அவனும் வந்து இந்த டிவியில உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கான். அதையும் இந்த மக்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. மாற்றத்தை தானே விரும்புனாங்க. இனியும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுல சசிகலா அந்த அதிமுக ஒன்றிணைந்து செயல்படணும், நமக்குள்ள பிரிவினை எல்லாம் கலைக்கணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இந்த அதிமுக நாசமா போனது காரணமே அந்த அம்மா தானே. யாரு? ஆமா, அந்த அம்மா தானே. யாரு அந்த அம்மா? எங்க சுதந்திர படத்தை பேத்தியா? அதுதான் காலம் வந்து பாத்தீங்கன்னாக்க பதில் சொல்லுங்க. அந்த காலம் வந்து அதுக்குண்டான வேலையை இயல்பா செஞ்சுக்கிட்டே இருக்கும். குறைந்த காலம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது என்னைக்குமே உண்மை மாறுமா? மாறாது. அந்த அம்மா பண்ண அட்டுழியங்கள் தான் இன்னைக்கு அதிகாரிகள் பூராமே அது சார்ந்து சமூகத்தை சேர்ந்த உட்காந்துக்கிட்டு அது சமூகம் சார்ந்து சேர்ந்த கொண்டு வந்த ஆட்கள் தானே இவங்க பூராமே. அந்த அம்மாவோட இவங்க எல்லாம் அந்த அம்மா வளர்த்து விட்டது தானே. அந்த அம்மா குத்துனாங்க, அதுக்கடுத்து வாழப்பச்சு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தா, இப்ப அவங்களை குத்துறது கொடுத்து வருவான். இதுல புதிய ட்விஸ்டா பார்த்தோம்னா, தாவேக்காவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து அம்மாவினுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய ஆன்மா வந்து உங்களை சும்மா விடாது, நீங்க எப்படிலாம் அவரு தாவேக்கா ஆதிமா தானங்க. பார்ட்லி ஆதிமா தானே அங்க இருக்கு. தாவேக்கான்னு சொல்லாதீங்க. அதிமுக சார்ந்த தாவேக்கா அப்படி சொல்லிக்கலாம். பார்ட்லி அதிமுக தான் அங்க தாவேக்கா. இப்ப எத்தனை எம்எல்ஏ அப்ப அதிமுக எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க போய் தாவேக்கா போன புனிதரா வாங்கிறாங்களா, புனிதர் பட்டம் வாங்கிட்டு போறாங்களா? மக்கள் அதாவது திரைக்கவர்ச்சி மோகம், இவர் வந்தா உடனே நாட்டை மாத்திருவான்றதுல மக்கள் போட்டு விசில் குத்திட்டாங்க. அவர் என்னமோ அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுக்காக வந்து போய் லண்டன்ல போய் பல்கலைக்கழகங்கள், அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் அரசியல் சார்ந்து கல்வி பெற்றுட்டு வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு பூரா அந்த அரசியல் சார்ந்து கொள்கை சார்ந்து பாடங்கள் நடத்தி அவங்கள உருவாக்கி கொண்டு வந்து வாய்ப்பளிச்சது மாதிரி நீங்க எல்லாரும் பேசுறீங்க. தற்கொலை பயில அவங்க பாத்தீங்கன்னாக்க பூரா பொய்யும் புரட்டுமா பேசிக்கிட்டு பட்டியலின மக்களுக்கு நம்ம பொது தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா 20 பேரை கொடுத்து அதை ஒரு கிளப்பி விட்டு அவன் ஜெயிச்சதே வந்து பூரா வந்து பட்டியல் தொகுதியில் அதில் வாய்ப்பு கொடுத்தவங்க பூராமே யாருமே சாதாரண ஆளே கிடையாது. 3 பேர் தான் வசதி கூட வேணவன். யாரு? இந்த தாவேக்கால ஜெயிச்சவன். அப்ப பார்த்து சோசியான பேச்சை கேட்டுக்கிட்டு, புசி ஆனந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் இன்னைக்கு லாட்ரி குடும்பம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கையில் எடுத்துட்டான் தமிழ்நாடை. அவங்களோட இவங்க என்னடா போடு ஒவ்வொருத்தையும் பாருங்களேன், கட்சி ஆரம்பிச்சையும் பூராமே அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க
ஏன் இவனுக்கு காசு கொடுக்கணும்? இந்த கட்சிக்காரங்களுக்கு திராவிட கழகங்கள் செஞ்ச வேலை தான். நம்மளே கட்சி ஆட்சி ஆரம்பிக்கிறோம், பணம் இருக்கும்போது அவன் ஆட்சியை பிடிச்சிடறான். வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு உண்டான அந்த அல்கோரிதம் அதுன்றியா இதுன்றியா ஒருத்தனை போட்டு ரூட்டுன்னு போட்டு ஒருத்த போட்டு இதை அது ஐயோ என்னமோ சொல்றாங்க. அதே கொள்கைக்கோ சித்தாந்தங்களுக்கோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லாம போச்சு. இறுதியா விஜய் அவர்கள் வந்து குதிரை பேரை நடத்தினாரு. இதனால அவருக்கு மீது வந்து என்ன நடவடிக்கை கூட பாயலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அதிமுக எடப்பாடி அணி தரப்பு இன்பதுரை கூட சொல்றாங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரியான நடக்கிற விஜய் அவர் 100% வாய்ப்பு இருக்கு. ஓ. பதட்டத்தை பாத்தீங்களா 4 நாளா? நல்லவர் என்ன இருக்கணும்? நேர்மையான தலைவரா இருந்தா விஜய் மட்டும் மக்கள் வந்து எனக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கல, நான் ஆட்சி அமைக்க விருப்பம் இல்ல, நான் மீண்டும் மக்களை சந்திருக்கேன்னு சொல்லிக்க வேண்டியதானே தைரியமான ஆளு. ஆள் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தூய சக்தி தீய சக்தி, அதாவது தீய சக்தி திமுக சொல்லிவிட்டு அந்த திமுக கூட்டணியில தானே வச்சிருக்கேன். கம்யூனிஸ்டுக்கு என்னங்க ஓட்டு இருக்கு? வரட்டும், நேரம் வரட்டும். காங்கிரஸுக்கு என்னங்க ஓட்டு இருக்குங்க? காங்கிரஸுக்கு என்ன ஓட்டு இருக்கு? கம்யூனிஸ்டுக்கு என்ன ஓட்டு இருக்கு? சொல்லுங்க. ஓகே சார். இவங்க இந்த இன்னைக்கு இவங்க ஓட்டு பூரா திமுக ஓட்டா தானே இருக்கு. இப்ப இந்த ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஓட்டுல வந்து அவன் அதாவது இங்க பூராமே இங்க ஒரு ஆசை பேராசை தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அதை தேடி போகாம எனக்கு அதிகாரம் இருந்தாத்தே பண்ணுன்ற போது அதற்குண்டான விஷயங்களுக்கு தன்னால தள்ளி கொண்டு போயிடுவாங்க. இப்ப ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்க ஜோசப் விஜய் ஆட்சியா இருக்காது, அதிகாரிகள் ஆட்சியும் ஆதவ அர்ஜுன ஆட்சி இப்படியாவது போகுமே தவிர அந்த நெருக்கடிகளுக்குலாம் நிம்மதியும் பார்க்கணும். இதை தாண்டி இவர் என்ன பண்ண போறான்றத மக்களோடு சேர்ந்து நம்மளும் பார்ப்போம், நம்மளும் அனுமதிக்கின்றது விதி, மாற்றமே இல்லை. ஓகே சார், நன்றி. நன்றிங்க.